பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், எனக்கு ரமதானிலே விடுபட்ட நோன்பு இருக்கும், அதை ஷாபான் மாதத்திலே தவிர ஏனைய மாதங்களில் கதா செய்ய என்னால் முடியாது, ஷாபான் மாதத்தில் தான் நான் அந்த நோன்புகளை கதா செய்வேன் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸின் அடிப்படையில் போன ஆண்டு ரமதான் மாதத்திலே விடுபட்ட நோன்பு இருக்குமையானால் இந்த ஷாபான் மாதத்திலே அந்த நோன்புகளை கதா செய்வது மார்க்கத்தில் வழிகாட்டப்பட்டதாக இருக்கிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபான் மாதத்திலே நமக்கு காட்டப்பட்டுள்ள வணக்கங்களில் சலஃபுகள் மேற்கொண்ட முன் சென்ற நல்லவர்கள் மேற்கொண்ட ஒரு வணக்கம் தான் ஜக்காத்தை முன்கூட்டியே கொடுப்பது. ரமலான் மாதத்திற்கு முன்பாகவே நம்முடைய பொருளாதாரத்திற்கான ஜக்காத் பணத்தை ஜக்காத்தை ஏழைகளுக்கு கொடுப்பது. ஏனென்றால் ஏழைகள் ரமலான் மாதத்தில் அவர்களுக்கு உணவுக்கு தேவையாக இருக்கலாம், இதர தேவைகளுக்கு தேவையாக இருக்கலாம் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் ஜக்காத்தை கணக்கிட்டு ரமதானுக்கு முன்பாக இந்த ஷாபானிலே கொடுக்கக்கூடியவர்களாக சலஃபுகள் முன் சென்ற நல்லவர்கள் இருந்திருக்கிறாங்க. அதே போல இதன் காரணமாக ரமதான் மாதத்திலே உபரியான தான தர்மங்களை அதிகப்படுத்துவதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் என்ற காரணத்தின் அடிப்படையில் சலஃபுகள் முன்கூட்டியே ஷாபான் மாதத்திலே ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஷாபான் மாதத்திலே